ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அடித்தள மக்களோட வாழ்க்கைய உணர்ச்சிகரமாகவும் நடைமுறையோட கலந்த மாதிரி காமிக்கிற ஒரு ரஞ்சிதமான டைரக்டர்னா நம்ம பாரஞ்சித் அவர்கள் தான். காலா, கபாலி, மெட்ராஸ், என்ன சோகாட்ரியா அப்படிங்கிற ஃபேமஸான சார்பட்ட பரம்பரைன்னு வெல் ரிட்டன் ஃபிலிம்ஸை நமக்கு கொடுத்துருக்காரு. சரி, இப்போ ஒரு புதுசா பண்ணலாம் அப்படின்னு தங்கலான் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணணும்னா இனிஷியலி ரொம்ப கஷ்டப்படணும், நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு சரியான ஆள்னா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான். அவரோட சேர்ந்து பார்வதி திரிவோர்த்து, பசுபதி லீடா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஸ்டோரி என்னன்னா கேஜிஎஃப் பத்தி தான். அதான் ரெண்டு பார்ட் பிரசாந்த் பிரிச்சு மேய்ச்சிட்டாரே அப்படின்னு நினைப்பீங்க. இது என்ன தமிழ்ல டப்பா அப்படின்னு கேட்கலாம். அதான் இல்லைங்க, கேஜிஎஃப் அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆட்சி அண்ட் அராஜகம் செஞ்ச கேங்ஸ்டர்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இந்த படத்துல நசுக்கப்பட்ட மைன் ஒர்க்கர்ஸ் அண்ட் அதை சுத்தி இருக்கிற ட்ரைபல் பீப்புளை பத்தி. தங்கலான் சியான் அவர்கள் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நார்த் ஆர்காட்ல ராஜாக்கள் அண்ட் ஜமீன்தாரு கீழே வாழ்ந்து விவசாயம் பண்ணி கடன் பட்டு நில உரிமைக்காக போராடிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த ஜமீன்தாருக்கு இந்த கோல்டை பத்தி எல்லாம் தெரிய வர ஆரம்பிக்குது. சரி, தங்கலான வச்சு நம்ம எப்படியாவது இந்த கோல்டை அரைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது எதுக்குடா, அவரோட படையை கூட்டிட்டு போயிடலாம், எதுக்கு இவரை கூப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா அந்த கோல்டு ஃபீல்ட்ஸை சுத்தி இருக்கிற மலைப்பகுதியை காவல் காக்கிறது பேயா நம்ம மாளவிகா மோகனன். அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்களா? ஆக்சுவலா இவங்களும் ஒரு லீடு தான், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதை பார்த்தவொன்னே நானும் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். ஒரு ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. ஆனா ஒரு ஹீரோயினை கோஸ்டா போர்ட்ரே பண்ணி காமிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பட் ஆனா அந்த மாதிரி பண்ணி இவங்க மொத்தமா சொதப்பி வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செதுக்கிட்டாரு, அதெல்லாம் குறையே கிடையாது. பட் ஆனா மியூசிக் எல்லாம் சூப்பரா இருந்து என்ன யூஸ்? ஸ்டோரியே இப்படி கன்ஃபியூஸ் ஆகி பண்ணதுக்கு அப்புறம் ஆரத்தி அப்படின்னு மாளவிகா மோகனன் பேயா எங்கேயோ போயிடுச்சு ஸ்டோரி. இது ஒரு பார்ட். அடுத்த பார்ட் என்னன்னா, சியான் அவர்கள் இதேர்ச்சியா ஒரு பிரிட்டிஷ் அரசரை மீட் பண்ணி சில உதவி எல்லாம் பண்றாரு இந்த கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ்குள்ள நுழையறதுக்கு. ஏன்னா அது நுழையறதுக்குள்ள மாளவிகா மோகனனோட ஆவி பல டிராப்ஸை செட் பண்ணியிருக்கும். இதெல்லாம் தாண்டி இவர் எப்படியோ அவங்கள கூட்டிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிரிட்டிஷ் அரசர் இவர்கிட்ட ஒரு டீல் போடுறாரு. சரி, நீ போய் உன்னோட ஊர் மக்களை கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வா, நீங்க சுரண்டி எடுக்கிற தங்கம்லாம் உங்களுக்கே சொந்தம், அதுல இருந்து கொஞ்சம் ஷேர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்பி சியான் அவர்களும் தன்னோட ஊருக்கு போய் பார்வதி திரிவோர்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி அப்படியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. சொன்னதெல்லாம் போய் நீங்க எனக்கு கீழே தான் அடிமையா இருக்கணும் அப்படின்னு இவங்களை அப்படி ட்ரீட் பண்றாங்க. ஸ்டார்டிங்லயே படம் லோ ஃபிளேம்ல ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு 2-3 சீன் கொஞ்சம் நல்லாவே கொண்டு போனாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல மொத்தமா ஆஃப் பண்ணி விட்டாங்க. ஆரத்தியா வர நம்ம மாளவிகா மோகனன் தான் அந்த மொத்த ட்ரைபலுக்கும் ஒரு ஹெட் மாதிரி. அங்க உள்ள கோல்ட் ஃபீல்ட்ஸ் இவங்க தான் பாதுகாக்கிறாங்க. சாதாரண மக்களுக்கும் சரி பெரிய ஆளுங்களும் யாருமே உள்ள அலௌட் கிடையாது, இது எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்காங்க. சியான் விக்ரம் அவர்கள் இது எங்களை மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சொந்தம், நாங்களும் கோல்டை எடுப்போம் அப்படின்னு போராடுறாரு. இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, அந்த ஆரத்திங்கிற பேய் நம்ம சியான் விக்ரம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. படத்துல நமக்கு தெரியும், அது ஓகே. பட் ஆனா அந்த ஊர் மக்களுக்கும் தெரியாது. இவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பாரு, மாளவிகா மோகனோட பேசுற மாதிரி இருக்கும், இது இருக்கும். அந்த ஊர் மக்களை என்னையா பண்ற அப்படின்னு சைக் ஆயிட்டாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, இந்த ஆரத்தியோட ஆரன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம சியான் விக்ரம் தான் போன ஜென்மத்துல. என்ன வியூவர்ஸ், எதுவுமே புரியலையா நான் சொன்னது? இதேதான் எனக்கு படத்துலயும் ஃபீல் ஆச்சு. அதுல இருந்து பாதி இதுல இருந்து பாதின்னு எங்கெங்கயோ போட்டு மிக்ஸ் பண்ணி கிச்சடி பண்ணி மொத்தமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஹிஸ்டரிய படங்கள் மூலியமா நமக்கு போர்ட்ரே பண்ணி காமிக்கிறது ஒரு பெரிய விஷயம், ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதுக்கு பாரஞ்சித் அண்ட் டீம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஆனா தேவையில்லாம ஃபேண்டசி, பேய், பிசாஸ் இந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட்டை சேர்த்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லாம இந்த மாதிரி சுத்தி வளைச்சு சொன்னா பாக்குற 2-3 பேத்துக்கும் புரியாம போயிடும், ஸ்டோரியும் ஏத்துக்க முடியாம போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்.
ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது அப்படின்னு சியான் விக்ரம் அவர்கள் உஷாராகி நான் வந்த வேலையை நான் பண்ணிட்டு போயிடுறேன் சைலண்டான்னு வேற லெவல் தரமான ஆக்டிங் கொடுத்துட்டாரு. அவரோட ரோலுக்கான ஜஸ்டிபிகேஷன் பண்றாரு. அதர் தன் தட் காஸ்டியூமோ சரி, சினிமோட்டோகிராஃபி, செட்டு, லொகேஷன் எல்லாமே பிராக்டிக்கலா ரொம்பவே நல்லா காமிச்சிருந்தாங்க. பட் ஆனா ஸ்டோரி கன்ஃபியூஸ் பண்ணதுனால இது எதுவுமே ரசிக்கும்படியா இல்லாம போயிருச்சு. விச் மேக்ஸ் திஸ் ஃபிலிம் OTT வாட்ச். அண்ட் இந்த படத்துக்கு நான் தரக்கூடிய ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 2.5. எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்து நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Yuvan.